ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் டார்க் சாக்லேட் கொஞ்சம் 35 கிராம் எடுத்திருக்கேன். பட்டர் நம்ம வீட்டில் இருந்ததை கொஞ்சம் சேர்த்து ஒரு டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சு அதில் அந்த பாத்திரத்தை வச்சு மெல்ட் பண்ண வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டா அதான் மெல்ட் ஆயிரும். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் குக்கரை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது டார்க்காக சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எக்லெஸ்னால் கர்டு வீட்டில் உர ஊற்றுனது இருக்குல்ல, அதை தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இருக்குல்ல, அதையும் போட்டுக்குவேன். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் பீட் பண்ணி எடுத்துனா தான் அது கொஞ்சம் கரையும் அந்த நாட்டு சக்கரை. நான் ஒயிட் சக்கரை எதுவுமே யூஸ் பண்ணல, ஒன்லி நாட்டு சக்கரை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த டார்க் சாக்லேட் அந்த இதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் அரை கப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அரை கப்பு, அது கூட கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துட்றேன். சலசு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். அரை கப் அளவுக்கு கொஞ்சம் கூட கோதுமை வீட் ஃப்ளவர் தான் சேர்த்துருக்குறோம், மைதா சேர்க்கல. வீட் ஃப்ளவரை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரை சேர்த்துக்கணும். கொக்கோ பவுட்ரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, பேக்கிங் சோடா லைட்டாக தான், நம்ம வீட்டில் பண்ணுறதுனால லைட்டாக பேக்கிங் சோடா, லைட்டாக பேக்கிங் பவுடரும், லைட்டாக வெண்ணிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் லைட்டாக மிக்ஸ் பண்ணோம். ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. லைட்டாக பீட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் மில்க் இருக்குல்ல, மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் வச்சு பட்டர் வச்சு லைட்டாக க்ரீஸ் பண்ணியிருக்கேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரெடி பண்ண மாவு அதில் போட்டுட்டு மேலே டார்க் சாக்லேட்டை அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நட்ஸ் பவுடர் இருக்குல்ல, நட்ஸ் பவுடரை கொஞ்சம் மேலே தூவி விட்டுட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல குக்கரு, அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு தான் குக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை தூக்கி அதில் 40 மினிட்ஸ், கரெக்டாக 40 மினிட்ஸ் வச்சாலே போதும். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வச்சா 40 மினிட்ஸ் தான். 40 மினிட்ஸ் கழிச்சு ஒரு குச்சி வச்சு எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெந்தது தெரியும். ஒட்டாமல் அந்த குச்சியில் ஒட்டாமல் வந்துருக்கணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம டேஸ்ட்டான ஹெல்த்தியான எக்லெஸ் ப்ரௌனி வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.